மக்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு கண்டுபிடிப்புமே செய்யாத ஒருவரை வந்து இந்தியாவின் எடிசன் சொன்னது இல்லாமல் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய மேம்பாலத்துக்கு அவரோட பெயரை வச்சுக்கிறாங்க. அதுவே எதுக்குன்னு தெரியல. இருந்தாலும் அவருடைய அந்த ஜிடி நாயுடு பையனுடைய பேரோ அல்லது அவங்க வச்ச அருங்காட்சியகமோ ஹாஸ்பிட்டலோ எல்லாத்துக்கும் அவர் நாயுடுன்னு பேரில் ஜிடி அது மாதிரி தான் ஏதோ வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே மேம்பாலத்துக்கு ஒரு பொதுவான ஒரு அரசாங்கம், ஜாதியை ஒழித்த ஒரு அரசாங்கம், நாங்கள் தான் சமூக நீதி நாடு, ஜாதியை ஒழித்தவர்கள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு அரசாங்கம் அந்த நாயுடுவை கூட சேர்த்து வச்சுருக்கு. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஒன்றே ஒன்று, திராவிடம் என்பது என்ன? தமிழக அல்லாத வாழவும் ஆளவும் உருவாக்கப்பட்டது, வசதியாக வாழவும் ஆளவும் உருவாக்கப்பட்டது தான் திராவிடம். இது மாதிரி தமிழில் ஒருத்தன் வந்தால் தமிழ் ஜாதி வச்சாவோ, தமிழில் ஒருத்தன் வந்தால் தான் அவளுக்கு பிரச்சனை. வேறு எதே வச்சா தான் அவனை தமிழ்னு திராவிடன் ஆக்கி விட்டு தான் அவன் வந்து அவனை ஆள முடியும், வசதியாக வாழ முடியும், அவனை வந்து இது முடியல. நீ யாருன்னு கேட்டிருப்பான், என் நாட்டை ஆளுறதுக்கு நீ யாருன்னு கேட்டுருவான். இதை வந்து மிக சிறப்பாக செம்மையாக செய்துக்கிறது ஜாதி வெறி கொண்ட திராவிடம்.